Hello friends, welcome to our channel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கவுண்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது சரிங்களா. ஒன்று வந்து அசிங்க்ரோனஸ் கவுண்டர், இன்னொன்று வந்து சிங்க்ரோனஸ் கவுண்டர். ஸோ பேசிக்காக இந்த அசிங்க்ரோனஸ்க்கும் சிங்க்ரோனஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் டைப்ஸ்குள்ளே போகலாம். ஸோ அசிங்க்ரோனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 2 ஃப்ளிப் ஃப்ளாப் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நம்ம கிளாக் சிக்னல் எப்படி கொடுக்குறோன்றதை பொறுத்துட்டு தான் வந்து இதில் வேரி ஆகும். ஸோ அசிங்க்ரோனஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு கிளாக் சிக்னல் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை தான் வந்து நம்ம அடுத்த செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு கிளாக்காக கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதனால் இதில் காமன் கிளாக் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காது. ஸோ அவுட்புட்டை தான் வந்து நம்ம கிளாக்காக அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் சிங்க்ரனஸ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காமன் கிளாக் தான். ஸோ நீங்கள் ஒரு 2 ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டேஜுக்குமே காமனாக ஒரே கிளாக் பல்ஸ் தான் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இதில் ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிங்க்ரனஸ் டைப்பில் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கிளாக் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் ஸ்டேஜோட அவுட்புட்டை தான் வந்து நம்ம கிளாக்கை நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த கிளாக் சிக்னல் இங்கே ப்ரொபகேட் ஆகி வரத்துக்கு லேட் ஆகும் சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஸ்பீட் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். அண்ட் அதே நீங்கள் சிங்க்ரனஸ் டைப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பீட் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம காமன் கிளாக்கே தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸே. அகெயின் இப்போ பார்த்தா இந்த அசிங்க்ரனஸ் அண்ட் சிங்க்ரனஸ் கவுண்டர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கவுண்டிங்கை பொறுத்து தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அப் கவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0, 1, 2 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், இன்க்ரீஸிங் ஆர்டரில் போகும். நெக்ஸ்ட்டு டவுன் கவுண்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது 7லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7, 6, 5 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுன் கவுண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அப் டவுன் கவுண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மோடு இருக்கும். அந்த மோடை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து அப் கவுண்டிங் இல்லைனா டவுன் கவுண்டிங் ஆப்ரேஷன் வந்து இங்கே நடக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து 3 பிட் அசிங்க்ரோனஸ் அப் கவுண்டர் சரிங்களா. ஸோ இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 3 பிட் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே 3 ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்திருக்கோம். ஸோ 3 ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஜே இன்புட் வந்து நம்ம லாஜிக் 1ல் தான் செட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி 3 ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருக்க கே இன்புட்டும் வந்து நம்ம காமனாக லாஜிக் 1க்கு இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னா ஜே அண்ட் கே வேல்யூ 1, 1ன்னு நீங்கள் செட் பண்ணும்போது தான் வந்து டாக்லிங் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அதனால தான் வந்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம லாஜிக் 1ல் இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாக் சிக்னல். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க கிளாக் பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு சிக்னல். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஒரு பபிள் அண்ட் ஒரு ட்ரையாங்கிள் மார்க்கோட இங்கே ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறது வந்து அசிங்க்ரனஸ் டைப். அசிங்க்ரனஸ்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கிளாக் வந்து நம்ம காமனாக கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் ஸ்டேஜில் இருக்க ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை தான் வந்து நம்ம கிளாக்காக ஃபீட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம இங்கே கிளாக் கொடுத்தாச்சு. செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டாக இருக்கிற இந்த QAவை வந்து நம்ம இங்கே கிளாக்காக கொடுத்துருக்கோம் சரிங்களா. அண்ட் அதே மாதிரி தேர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு அதுக்கு முன்னாடி இருக்க QBயை வந்து நம்ம இங்கே கிளாக்காக கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போ இன்புட் எண்டாக நம்ம 3 ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய அவுட்புட் அதாவது QA, QB அண்ட் QC. ஸோ இது 3 தான் வந்து நம்மளோட கவுண்டர் அவுட்புட்ஸாக இருக்க போகுது. அண்ட் அதில் இந்த QAவோட வேல்யூ வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டாக இருக்கும். அண்ட் QC வந்து நம்மளோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த கவுண்டரோட டைமிங் டயக்ராம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்யூட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை நம்ம இன்னும் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ டைமிங் டயக்ராமில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக கிளாக் பல்ஸ் இங்கே எடுத்திருக்கோம். அண்ட் அது போக நம்மளோட 3 அவுட்புட்ஸான QA, QB அண்ட் QCயை வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாக் பல்ஸோட வேரியேஷனை பொறுத்து தான் இந்த 3 அவுட்புட்ஸுமே நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு QAவோட வேல்யூ எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக்கை வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்லேயும் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாக் பல்ஸில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ். ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது இந்த எட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட்ஸான QA, QB, QC மூணுமே வந்து 0ல் மெயின்டைன் ஆகிருக்கு சரிங்களா. இந்த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து டாகிள் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே 0 இருக்குது. ஸோ 0 இருக்கிறதுனால இது டாகிள் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ இங்கே 1ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த 1 எது வரைக்கும் மெயின்டைன் ஆகும் அப்படின்னா அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் வர வரைக்கும் இந்த 1 வந்து மெயின்டைன் ஆகும்.
இப்போ அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் எட்ஜ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து 1ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இந்த 1 டாகிள் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த நெகட்டிவ் எட்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0 இருக்குது. அகெயின் இது டாகிள் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கும். அதனால தான் இங்கே வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th நெகட்டிவ் எட்ஜுக்கு அகெயின் இப்போ நமக்கு 0ன்ட்டு ஆயிரும். அடுத்த எட்ஜுக்கு 1ன்ட்டு ஆகும். அண்ட் அடுத்த நெகட்டிவ் எட்ஜுக்கு நமக்கு அகெயின் 0ன்னு ஆகும். சரிங்களா? ஸோ நம்மளோட QA வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போ QB வேல்யூ நமக்கு வேணும். இப்போ இந்த QB இருக்கிற ஃப்ளிப்ஃப்ளாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கிளாக் பல்ஸை நம்ம எதை கொடுத்துருக்கோன்னா QAவோட வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த QA தான் வந்து நமக்கு கிளாக் பல்ஸாக இருக்கும். எதுக்குன்னா QBக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த QAவோட வேவ் ஃபார்மில் எங்கெல்லாம் நமக்கு வந்து நெகட்டிவ் எட்ஜ் கிடைக்குதோ அங்கேருந்து தான் நமக்கு வேரியேஷன் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் நமக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா QB வந்து 0லேயே மெயின்டைன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எட்ஜ் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும், இந்த 0 டாகிள் ஆகி நமக்கு 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். அது வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட் அதுவே மெயின்டைன் ஆகும். இங்கே வந்து நமக்கு அடுத்த எட்ஜில் என்ன ஆகும்னா மறுபடியும் இந்த 1 டாகிள் ஆகி நமக்கு 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அகெயின் நெக்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் நமக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ 0 டாகிள் ஆகி அகெயின் இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதோட நம்மளோட செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அகெயின் தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ QCக்கு நம்ம இந்த QBயை தான் வந்து நம்ம இங்கே கிளாக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த QB வேவ் ஃபார்ம் தான் QCக்கு கிளாக் சிக்னலாக இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த QBயில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். நமக்கு இந்த பாயிண்டில் தான் கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா QCயில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் 0லேயே மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் வந்ததுக்கப்புறமா 0 டாகிள் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த அப் கவுண்டரோட டைமிங் டயக்ராம். ஸோ எந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் என்ன கிளாக்கை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றதை மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த டைமிங் டயக்ராமை நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரூத் டேபிளை நம்ம எழுத போகிறோம். ஸோ அந்த ட்ரூத் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி அப் கவுண்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் QC, QB, QA வந்து நம்ம அவுட்புட்டாக இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? இதில் QC அப்படிங்கிறது நம்மளோட MSB. ஸோ அதனால தான் இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். அண்ட் QA வந்து LSB, அதனால் இங்கே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு கிளாக் இனிஷியலாக 0வாக இருக்கும்போது என்ன அவுட்புட் கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் QA, QB, QC என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். மூணுமே 0ல் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே ட்ரூத் டேபிளில் மூணுமே 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் அதை தான் வந்து நான் இங்கே ஆரோ மார்க்கில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜில் இதனுடைய வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா QAவோட வேல்யூ இப்போ நமக்கு 1 ஆயிருக்கு. ஆனால் QB அண்ட் QC வந்து 0ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ அதனால் QAவில் நம்ம 1 போட்டிருக்கோம். மீதி 2 இடத்துல நம்ம 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் நெகட்டிவ் எட்ஜ் எடுத்துக்கலாம். செகண்ட் நெகட்டிவ் எட்ஜில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா QAவோட வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு ஆயிடுச்சு. ஆனால் QBயோட வேல்யூ நமக்கு இங்கே 1 கிடச்சிருக்கு. அண்ட் QCயோட வேல்யூ அகெயின் 0ல் தான் இருக்குது. ஸோ இப்போ இதனோட வேல்யூவாக நம்ம 0, 1, 0ன்னு இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்டு நெகட்டிவ் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த நெகட்டிவ் எட்ஜுக்கு நேராக பார்த்தீங்கன்னா QAவோட வேல்யூ 1ல் இருக்குது. QB அகெயின் 1ல் தான் இருக்குது. ஆனால் QC வந்து 0ல் இருக்குது. ஸோ நமக்கு 0, 1, 1 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை தான் நமக்கு இங்கே தேர்ட் ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் நெகட்டிவ் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ QA வந்து நமக்கு 0 ஆகிடுச்சு. QB அகெயின் 0ல் தான் இருக்குது. அண்ட் QCயோட வேல்யூ இப்போ நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ 1, 0, 0ன்னு நமக்கு இங்கே ஃபோர்த் ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா QA 1, QB 0 அண்ட் QCயோட வேல்யூ அகெயின் 1ல் தான் இருக்குது. ஸோ நமக்கு 1, 0, 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து நெகட்டிவ் எட்ஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0, 1 அண்ட் அகெயின் இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ 1, 1, 0ன்னு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டு நெகட்டிவ் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இங்கே 1, இங்கேயும் 1ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் QCயும் 1ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இது மூணுமே நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நம்ம இங்கே டயக்ராமில் பார்க்கும்போது QA, QB, QCன்னு எடுத்திருக்கோம். ஆனால் ட்ரூத் டேபிளில் வந்து நம்ம QCயை தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட MSBன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அண்ட் QA வந்து LSB. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். நீங்கள் A and C மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவுண்டிங் கிடைக்காது. சரிங்களா? ஸோ
ஸோ இந்த 3 வேல்யூஸ் அதாவது QC, QB, QA இதை வந்து நம்ம டெசிமல் ஈக்குவலண்ட்டாக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 7 வரைக்கும் நமக்கு கவுண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அண்ட் ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இது வந்து அப் கவுண்ட் ஆகிருக்கு இங்கே. அண்ட் இந்த 7th பல்ஸ்க்கு அப்புறமா அடுத்து நீங்கள் 8th ஒரு கிளாக் பல்ஸை நீங்கள் அகெயின் கொடுத்தீங்கனாலும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து தான் ரிப்பீட் ஆகிட்ருக்கும் 000லேருந்து. சரிங்களா? ஸோ உங்களோட கவுண்டர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? 8 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ 8 ஸ்டேட்ஸ் அப்படின்னா நம்ம 2n ரெப்ரசென்ட் பண்ணும்போது 2/3ன்னு கிடைக்கும். அதாவது இதில் 3 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்மளோட டயக்ராம்லேயுமே நம்ம 3 ஃப்ளிப் ஃப்ளாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மேக்ஸிமமாக எவ்வளோ கவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம இதிலருந்தே கண்டுபிடிக்கலாம். ஸோ 2n-1 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் கவுண்ட் வேல்யூ நமக்கு இதில் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ n வேல்யூ நமக்கு 3 தெரியும். ஸோ 2/3 போட்டிங்க அப்படின்னா 7 கிடைக்கும். ஸோ 7 தான் நம்மளோட கவுண்டிங்கில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ. சரிங்களா? ஸோ நம்ம எப்படி ஒரு 3 பிட் அசிங்க்ரனஸ் சப் கவுண்டரை டிசைன் பண்ணமோ அதே மாதிரி 4 பிட்டையும் நம்ம டிசைன் பண்ணலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 பிட் அசிங்க்ரனஸ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம JK ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? நீங்கள் JKவை தவிர T ஃப்ளிப் ஃப்ளாப் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் வேல்யூஸ் 1ன்னு செட் பண்ணும்போது நமக்கு டாகுல் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டாக்லிங் கண்டிஷன் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறதுனால தான் JK யூஸ் பண்ணலாம், இல்லைனா T ஃப்ளிப் ஃப்ளாப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 பிட் சிங்க்ரனஸ் சப் கவுண்டரை நம்ம T ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஸோ 4 பிட் அப்படிங்கிறதுனால நமக்கு 4 ஃப்ளிப் ஃப்ளாப் தேவைப்படும். ஸோ 4 T ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அதனுடைய இன்புட்டான Tயை வந்து நம்ம காமனாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஜிக் 1க்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 4 ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்டான TA, TB, TC, TDயை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே 1 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய கிளாக் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம். அகெயின் இங்கே வந்து நம்ம நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கிடச்சிருக்க அவுட்புட்டை தான் இங்கே கிளாக்காக நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுதான் வந்து நம்மளோட அசிங்க்ரனஸ் டைப்பே. ஸோ அதனால் QAவை வந்து நம்ம இங்கே அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணும், முன்னாடி ஸ்டேஜான QBயை வந்து இதனுடைய கிளாக்காக நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜுக்கு QCயை வந்து நம்ம இங்கே கிளாக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட்ஸான QA, QB, QC அண்ட் QD எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது 4 தான் வந்து நம்மளோட கவுண்டரோட அவுட்புட்ஸ். இதில் இந்த QA அப்படிங்கிறது நம்மளோட LSBயாக இருக்கும். அண்ட் QDயில் வந்து நமக்கு MSB பொசிஷனில் இருக்கும். சரிங்களா? அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது, இல்லை எவ்வளோ மேக்ஸிமம் கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ டோட்டல் ஸ்டேட்ஸ் வந்து 2n வேல்யூஸ்க்கு தான் ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இங்கே என்னோட வேல்யூ நமக்கு 4. ஏன்னா நம்ம 4 பிட்டுக்கு தான் இங்கே டிசைன் பண்ண போகிறோம். ஸோ 2/4 போட்டிங்க அப்படின்னா நமக்கு 16 ஸ்டேட்ஸ் இங்கே கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 15 வரைக்கும் உங்களோட கவுண்டர் இங்கே கவுண்ட் ஆகுன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் கவுண்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு 2n-1 ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஸோ 2n n வேல்யூ நீங்கள் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 16-1, ஸோ 15 தான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் கவுண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ நமக்கு இங்கே 15 தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து 4 பிட் அசிங்க்ரோனஸ் சப் கவுண்டர். ஸோ அந்த 3 பிட்டில் நமக்கு டைமிங் டயக்ராமில் எப்படி வேரியேஷன் கிடச்சிச்சோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு 4 பிட்டுக்கும் கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 4 அவுட்புட்ஸாக கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்த அவுட்புட் வேரியேஷன் மட்டும்தான் வந்து 3 பிட் அண்ட் 4 பிட்டில் வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டவுன் கவுண்டர் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.